साहब 15 लाख 15 லட்சம் செக் பண்ணிக்குங்க. பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். அரே கியா சாப், ஈஸ்வர் கேட்டா சேட்டு இல்லே சொல்ல மாட்டான், கண்ணே மூடிட்டு கொடுப்பான். இதிலே ஒரு சைன் பண்ணுங்க. நிம்பிள்கி ஃபைனான்ஸ் பண்றதுக்கு சேட்ஜிக்கு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இது போதுமா அவர் குछ होना? இப்போதைக்கு போறோம், தேவைப்பட்ட சொல்றேன். நிம்பிள்கி crores கணக்கிலே ஃபைனான்ஸ் பண்றதுக்கு சேட்ஜி தயார். நிம்பிள் தான் ஜஸ்ட் 15 லாக் போதும் சொன்னீங்க. இது சும்மா சின்ன செலவுக்கு அவ்வளவுதான். अच्छा आदि சார் மாதிரி பேட்டா இருக்கும்போது ஈஸ்வர் சார் நம்மள்கிட்டே ஃபைனான்ஸ் கேட்கறது क्या बात है? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன சின்ன செலவுகள்லாம் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, அதனாலதான். சரி சேட்டு, இந்த விஷயம் ஆதிக்கு தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். ஆமாமா, தெரிஞ்சா ஏன் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போய் பணம் வாங்கணும் திட்டுவான். अच्छा जी, நிம்பிள் எப்படி சொல்றீங்களோ சேட்ஜி அப்படியே செய்யறா. வரேன் சேட்டு. நமஸ்தே ஜி. வரோம். இந்த 15 லட்சம் ரூபா எப்படியாவது அபிய வெளியே கொண்டாடணும், அது உன் பொறுப்புடா. அண்ணே, பணத்தை கொடுத்துட்டீல, கவலை விடு. டேய், நான் உன்னைத்தாண்ட மலை போல நம்பி இருக்கேன். என்னென்ன பழமொழி கேள்விப்பட்டது இல்லையா? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு, அதை நிரூபிச்சிடுறேன். என்ன கையில பணம் இல்லாம கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் ஜோரா பணம் வந்துருச்சுல்ல, இனிமே ஒரு பையன் எதிரில் நிக்க முடியுமா? ஜமாச்சிடுறேன். டேய், பேச்செல்லாம் இருக்கட்டும்டா, வேலையை கரெக்டா செய்டா. அண்ணே டோன்ட் வரி அண்ணே. ஆனா ஒரே ஒரு விஷயம். என்னடா? நீங்கிட்ட பணம் கொடுத்த விஷயத்த மறந்து போய் கூட யாருக்கிட்டையும் சொல்லிடாத, பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பட்டுமா அண்ணே? தலைவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிண்ணா. போடா டேய். அடடா வாங்கப்பா. என்னையா எடுப்பு, எப்படிங்கிற? நான் நல்லா தான் இருக்கேன், நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க. அது சரி, உள்ள இருக்குதே உங்க அக்கா சல்பட்டா சரோஜா, எப்படி இருக்குது? எங்க அக்கா உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் மகாராணி போல இருப்பா. எங்க உங்க ஐயா? உங்களுக்காக தான் வெயிட்டிங், ஒரு நிமிஷம் இரு. ஐயா, உங்களை பார்க்க சரோஜா தம்பிக்கு வந்திருக்காங்க. வர சொல்லு. வாங்கப்பா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். வாங்கடா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கடைசியா அந்த ஸ்டேஷன் மேட்டர்ல சம்பந்தப்பட்ட போது பார்த்தது ஐயா. எந்த ஸ்டேஷனு? போலீஸ் ஸ்டேஷனா? இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன். ஒரு வட்டத்தை மூலி ஆகணும்ல. ஓ, அந்த கையை வெட்டின மேட்டரா? ஒரு விஷயம் தெரியுமா, நீ போய் எனக்காக அவன் கையை வெட்டின, அவன் அந்த ஒத்த கையோட வந்து என் கூட ராசி ஆயிட்டான். இப்ப என் மணல் பிசினஸ்ல அவன் தான் என் வலது கை. அதைத்தான் நாங்க வெட்டிட்டோம்ல. கன்ஃபியூஸ் பண்ணாதடா, அவனுக்கு இடது கை மட்டும்தான் இருக்கு, ஆனா அவன் எனக்கு வலது கை மாதிரி வேலை செய்யறான். அது சரி, எதுக்கு வர சொன்னீங்க? ஏதாவது வேலை இருக்கா? ஆமா, வேலை தான். பின்ன சும்மா உங்களை பார்க்க வர சொல்லுவேன். யோ, அந்த போட்டோ அடியா, இந்த போட்டோவை பாருங்கடா. அம்சமா அம்மன் மாதிரி இருக்கா? யாருவ? பார்க்க தாண்டா அப்படி இருக்கா, ஆனா ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டா. அபிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனியோட ஓனர் தான் இந்த பொண்ணு. சரி, இவன் என் மாப்பிள்ள ஆதிக்கிட்ட வேலை பார்த்து முன்னேறி இப்ப அவ முதலாளி ஆகி ஆதிக்கன்லயே விரல விட்டு ஆட்டுறா. என்னையே என்ன பண்ணிடுவேன்னு கேக்குறாயா? என் மகளுக்கும் ஆதிக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினவளே இவதான். இப்போ அவ ஜெயில இருக்கா. அதே ஜெயில தான் ஓ அக்காவும் இருக்கா. இன்ஸ்பெக்டர் பிரபு கொலை சம்பந்தமா அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட்ல இருக்கா. அவ ஜெயில இருந்து வெளியே உயிரோட வரக்கூடாது, உள்ள வச்ச கதையை முடிக்கணும். அது தற்கொலை மாதிரி தெரியணும். அவ கதையை எப்படி முடிச்சாலும் அப்ஜெக்ஷன் இல்ல, காரியம் முடியணும். காரணம் யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. எக்காரணம் கொண்டு என் பேர் வெளியே வரக்கூடாது. என்னங்கய்யா
எத்தனை வேலை பார்த்துருக்கோம். உங்க பேர் எப்பயாவது வெளியே வந்திருக்கா? ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்குதா? நீங்க கவலையே படாதீங்க ஐயா. சிவா, அந்த பணத்தை எடுத்துட்டு வா. இந்தா உங்க பேமெண்ட். வேலை சுமூகமா முடிஞ்சா மேற்கொண்டு கவனிப்பேன். ஐயா, வேலை முடிஞ்சதா நினைச்சுங்க. ஜாக்கிரதடா, சொன்ன மாதிரி. ஐயா, எங்ககிட்ட சொல்லிட்டீங்கல்ல, பேமெண்ட்டை வாங்கிட்டோம்ல, நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க ஐயா. பத்திரண்டா போட்டோ. சரிங்க ஐயா. டேய் வாங்கடா, வரங்க ஐயா. வரேன். காஞ்சனா, காஞ்சனா, காஞ்சனா. என் அம்மாவை தொந்தரவு பண்ணாதீங்க. டேய் ஆதி, எப்போ என் அம்மாவை கை நீட்டி அடிக்க போனீங்களோ அதோட எல்லாமே ஓவர். உங்களோட அக்கறை அவங்களுக்கு தேவையில்லை. போயிட்டு உங்க வேலையை பாருங்க, போங்க. டேய் என்னடா பேசுற? அவ என் வைஃப்டா. நான் தாலி கட்டின பொண்டாட்டி. ஓ அப்படியா? அந்த நினைப்பு உங்க மனசுல ஆழமா இருந்திருந்தா எவ்வளவு ஒரு பொம்பளை முன்னாடி என் அம்மாவை கை நீட்டி அடிக்க போவீங்களா? அவ யார்? யார் அவ? அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என் அம்மாவை வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்னடா ஆதி, அதுக்காக நீ உன்னை விட வயசான மேல கை ஓங்கலாமா? அது தப்பு இல்லையா? அவங்க பெரிய மனுஷி இல்லையா? என்னது? அவ பெரிய மனுஷியா? வீட்டுக்கு வந்து அவ மகளுக்காக என்னெல்லாம் பேசினா? அவளா பெரிய மனுஷி? அவ தம் பொண்ணுக்காக பறிஞ்சு பேசுறா, நீங்க அவ முன்னாடி உங்க பிள்ளைய கை நீட்டுறீங்க. அவளுக்கு அவ பொண்ணு மேல இருக்கிற அக்கறை உங்களுக்கு உங்க புள்ள மேல இருக்கா? நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். அந்த அபிக்கு நீங்க அதிகப்படியா சப்போர்ட் பண்றீங்க. அப்படியே அவ மேல பிரியம். காஞ்சனா ப்ளீஸ், வயசுல பெரிய பொம்பளைய கையோங்க. ஆதி எப்பவும் அப்படித்தானே. கோவம் வந்தா யாரா இருந்தாலும் அவன் கை நீட்டுறது வழக்கம் தானே. அவன் மும்பைல சில பேர்ட்ட இப்படி நடந்தப்ப கூட நீங்க அவனை இந்த அளவுக்கு கண்டிச்சது இல்லையே. திடீர்னு இப்ப மட்டும் என்ன? அந்த கற்பகத்தை கை நீட்டுறப்ப மட்டும் உங்களுக்கே கோபம் பொத்துக்கிட்டு வருது. யாருங்க அவ? அவ ஒரு ஆளுன்னு அவ முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? அப்படின்னா அவ மேல உங்களுக்கு ஒரு இது சொல்லுங்க. அவ மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? உனக்கு நான் இதை அவசியம் சொல்லணுமா? ஆமா சொல்லுங்க. காஞ்சனா, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பைத்தியக்காரத்தனம் பண்றீங்க? அவ கேக்குறதும் நீங்க பேசுறதும். காஞ்சனா நீ உள்ள போ. அம்மா அவர் ஏதோ சொல்லி நீ உள்ள போய் படுமா போ. எப்ப பார்த்தாலும் என்ன அதே நீ போய் அம்மாவை பாத்துக்க. போடா போ. மாப்பிள்ள இப்படி கொஞ்சம் வாங்க. என்ன மாப்பிள்ள, என்னாச்சு உங்களுக்கு? தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போறீங்க. என்னத்த ஆதி கற்பகத்தை போய் கையோங்கிட்டான். சரி அது தப்புதான். அத
அது உங்களுக்கு வேதனையை கொடுக்கணும் எனக்கும் தெரியும். ஆனா அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? போற போக்க பார்த்தா எல்லாத்தையும் நீங்களே சொல்லிடுவீங்க போல இருக்கு. மாப்பிள்ள, இத பாருங்க, நீங்க பண்றது தேவையில்லாத சிக்கலை தான் ஏற்படுத்தும். அபி குடும்பத்து மேல நீங்க காட்டுற அக்கறை காஞ்சனாவுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லது இல்ல. நான் என்னத்தை பண்றது? அபி என் பொண்ணு, கற்பக என் மனைவி, அவங்களை எப்படி எத்த விட முடியும்? மாப்பிள்ள, இத நீங்க காஞ்சனாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அபிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நிஜமாலுமே நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சா நீங்க அவங்க விஷயத்துல தலையிடாம ஒதுங்கிதான் இருக்கணும். அப்போ நான் எல்லாத்தையும் பேசாம வேடிக்கை பார்க்கணுமா? வேற வழியே இல்ல. நீங்க பண்ண தப்புக்கு வேடிக்கை பார்த்துதான் ஆகணும், வேதனை பட்டுதான் ஆகணும். அது எப்படி எத்த முடியும்? மாப்பிள்ள, நான் மறுபடியும் சொல்றேன், அபிக்கும் அந்த குடும்பத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க உறவையும் அக்கறையும் வெளிப்படுத்த கூடாது. அது ஒண்ணுதான் சரியான வழி. மத்தபடி உங்க எந்த நடவடிக்கையும் அவங்களை காப்பாத்தாது, பாதிப்பதான் ஏற்படுத்தும். வாங்கடா. அக்கா எப்படிக்கா இருக்க? அக்கா எப்படிக்கா இருக்கிற? வாங்கடா. வெள்ளம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதுக்கா. கலெக்ஷன் நல்லா போயிட்டுதுக்கா. நீ இல்லன்றதான் ஒரு குறையாகுது. நான் இல்லைன்னா என்னடா, என் தம்பிங்க 3 பேர் சிங்கி குட்டிக்கு மாதிரி இருக்கீங்க. அது பத்தாது எனக்கு. ஆனா ஒண்ணு, நான் இல்லைங்கிற குறைய வெள்ள தெரியாம எல்லா காரியத்தையும் கச்சிதமா முடிக்கிறோம். புரிஞ்சுதா? சரிக்கா. அது அக்கா, என்னடா ஒரு சூப்பர் வேலை வந்துக்குதுக்கா. சூப்பர் வேலையா? நான் உள்ளலடா மாட்டிட்டு இருக்கேன். அத பத்தி நீ ஏன்க்கா கவலைப்படுற? வேலையே உள்ளதானே. என்னங்கடா சொல்றீங்க? உள்ளயா? ஆமாக்கா, காலையில சங்கரபாண்டி ஐயா வர சொல்லியிருந்தாரு. ஐயாவா? ஐயா நல்லா இருக்காரடா? நல்லா இருக்காருக்கா. உன்னை ரொம்ப விசாரிச்சாரு. நம்மள விசாரிக்காம இருப்பாரடா? நம்ம எவ்வளோ காரியம் பண்ணி கொடுத்துருக்கோம். 1 2. அது சரி, இந்த விஷயம் ஐயாவுக்கு வேண்டாத பொண்ணு உள்ள இருக்குதான், போட்டு தர சொன்னாரு. பொம்பளையா? ஆமாக்கா. அது சரி, போட்டு தள்ளுற அளவுக்கு எந்த பொம்பளையோடடா விரோதம் இருக்கு? நான் கூட ஆச்சரியப்பட்டேன்க்கா. அவர் குறிப்பா எதுவும் சொல்ல, வேண்டாத ஆளு முடிச்சிருங்கன்னு சொன்னாரு. சரிடா, முடிஞ்சதா சொல்லு. அக்கா, பண்ற வேலை சுத்தமா இருக்கணும். போலீஸ் பிரச்சனை இல்லாம நேச்சுரல் டெத் மாதிரி இருக்கணும். சரிடா, பண்ணிட்டேன்டா. பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்டா. போடா. சரிக்கா, இந்தாக்கா போட்டோ. இவளா? ஆமாக்கா. சரிடா. மேட்ரு முடிஞ்சதுன்னு போய் சொல்டா. சரிக்கா, நாங்க கிளம்புறோம். ஓகே, வரங்க வரங்க. ஏய், என்னக்கா? எவ்வளவு சொன்னாரு? ஐயானா ஐயா தான்டா. டேய், மேட்ரு முடிஞ்சதுன்னு போய் சொல்டா. சரிக்கா. சரிக்கா.